காமாலை கண்ணு கொண்டவனுக்கு பார்ப்பதெல்லாம் மஞ்சள் என்று சொல்லுவார்கள். அதுபோல் நயினாரை இன்னும் அங்கே டேக்கப்பே ஆகலை. அங்கே பார்ட்டியில் இன்னும் லிப்டே ஆகாத உட்கார்ந்துருக்காரு. அவர் இது மாதிரி ஏதாவது சொல்லி தான் ஆகணும். தமிழகத்தில் தான் ஜாதியால், மதத்தால், இனத்தால், மொழியால் மக்களை பிளவுபடுத்த முடியவில்லை என்ற இயக்கத்தில் பாரதிய ஜனதா இருக்கின்றது. அதற்காக இப்படிப்பட்ட சொற்களை அவர்கள் பயன்படுத்துவது இயல்பு. நம்மை பொறுத்தளவில் மனித உணர்வு, அனைவருக்கும் ஓர் உயிர், ஓர் உடை, ஓர் உணவு, இதை நோக்கித்தான் நாம் ஒற்றுமையோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நயினார் நாகேந்திரன் போன்றவருடைய பிரிவினைவாதம் தமிழகத்திலே எடுபடாது. அமைதி பூங்காவாக தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. தமிழகத்தை மணிப்பூராக மாற்ற நினைப்பவருடைய கனவு இங்கே பலிக்காது. சட்டம் ஒழுங்கு முழுமையாக நிலைநாட்டு கொண்டப்பட்டிருக்கிறது என்பதை நயினார் நாகேந்திரனுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் முழுவதுமாக பாரதிய ஜனதாவிற்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டார். ஆகவே அவர் கொண்டு வருகின்ற எந்த திட்டம் என்றாலும் அதை புகழ்ந்து பேசுவதுதான் அவருடைய கொள்கையாக மாறிவிட்டது. அவர் பிடித்தால் பிள்ளையார், மற்றவர்கள் பிடித்தால் சாணம் என்ற கணக்கிலே அவர் இன்றைக்கு அரசியல் பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார்.